சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி வரம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். நான் தான் 3 மேட்சாக சொன்னேனே சிஎஸ்கே கம்பேக் தரும்னு. ஃபைனலி இன்னைக்கு ஏப்ரல் 11 அன்னைக்கு கம்பேக் கொடுத்துட்டாங்க. டாஸில் தோத்தாச்சு, பேட்டிங் ஃபஸ்ட்டு. சரி பரவாயில்ல ஏதோ பண்ணிடலான்னு நினச்சா பவர் பிளேயர் வந்து செம்மடி. இவனை ஏன்டா ஆர்ஆர்லேன்னு ட்ரேட் பண்ணீங்கன்னு கேட்டவங்களுக்குலாம் இதுக்கு தாண்டா என்னை ட்ரேட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸு சஞ்சுக்கிட்டேருந்து. வேர்ல்டு கப்பில் எங்கே விட்டாப்லையோ அங்கேருந்து திருப்பி ரெஸ்யூம் பண்ணிட்டு என்ன ஒரு 3 மேட்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மறுபக்கம் நம்ம சுட்டி குழந்தை ஆயுஷ் மாத்திரே அவர் பங்குக்கு அவரால் என்ன முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார். நல்லா போயிட்டு இருந்த இன்னிங்ஸில் திடீர்னு அவரை ரிட்டையர்ட் அவுட்னு வெளியே எடுத்துட்டாங்க. சரி யாரை கொண்டு வர போகிறாங்க? ஒருவேளை கண்டா வர சொல்லுங்க, பிரவிச கையோட குட்டி வருங்க அப்படின்னு பாடிட்டு இருந்தாங்களே, பிரவிசை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தா குரூப்பில் டூப்பான தூபேவை இறக்குறாங்க. ஓகே 6 பாலில் 4 6 அடிச்சு டார்கெட்டை 213 ஃபிக்ஸ் பண்ணுவாப்லன்னு யோசிச்சா ஒரு 6 பல மரங்களை நட்டுட்டு 213 அப்படின்ற ஒரு டார்கெட்டை டிசிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். 213 தான் அடிச்சிருக்கோம், டீசெண்டான ஸ்கோர் தான், பட் சேஃபாக அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கேஎலும் நிஷாங்காவும் பவர் பிளே, அதாவது 4 ஓவரில் செம்ம அடி. ஓகே இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, கம்பேக் அடுத்த மேட்ச் தான் யோசிச்சா அடுத்தடுத்து விக்கெட். நம்ம சிஎஸ்கே தானா, நான் காண்பது என்ன கனவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நல்லா பவுலிங் போடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா பறந்து ஃபீல்டிங் பண்ணுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே டிஃபெண்ட் பண்ணியாச்சு. இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு விக்டரியை சிஎஸ்கே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. கம்பேக் எஸ், தேங்க்யூடா சிஎஸ்கே பாய்ஸ்.